என்ன இந்திரா கூடாத? டேய் என்னடா? ஐயோ அப்பா, இந்திராக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்குப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மாடி, இதுதானம்மா நீ எதிர்பார்த்துட்டு இருந்த? ஆமா மாமா. அண்ணா அண்ணா இவ்ளோ சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நாளைக்கே போகணும் மாமா. அடா அதுக்கு என்னம்மா, இங்க இருந்து கார் எடுத்தா 1 மணி நேரத்துல சென்னைக்கு போயிடலாம்ல. என்னடா என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அப்பா 1 மணி நேரம் சொன்னார்ல, அதான் சிரிச்சேன். அப்போ இன்டர்வியூ இங்க இல்ல, டெல்லியில. ஓ டெல்லியா? ம், பெரிய எக்ஸாம் இல்ல பாரு, எனக்கு அது தோணாம போச்சு. டெல்லியா? அவ்வளவு தூரம் போகணுமா? இந்திரா, நீ அன்னைக்கு சொன்னது இந்த இன்டர்வியூ பத்தி தானே? ஆமாக்கா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்டர்வியூ. இதுல வர மார்க்க வச்சுதான் நம்ம ரேங்கிங் என்னங்கறதே வரும். அதை வச்சுதான் எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. ஐயோ, அப்போ இதுதான் கடைசி சான்ஸ். அப்போ ஜேபி கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடையும் பக்காவா செஞ்சு வச்சிடணும். அப்படின்னா உடனே கிளம்பணும் இல்லம்மா? ஆமா மாமா, உடனே கிளம்பணும் தான். ஆனா அக்கா இருக்கிற நிலைமையில எப்படி விட்டுட்டு போறதுன்னு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என்ன இந்திரா, வீடு ஃபுல்லா நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, உன் அப்பா அம்மா இருக்காங்க, அப்புறம் என்ன? நீ தைரியமா போயிட்டு வா. ஆமா இந்திரா, யாரு இல்லைனாலும் காவியா மேல உயிரே வச்சிருக்கிற உன் அத்தை இருக்கா, அவ பாத்துக்குவா. என்ன ஜெயா? ஆஹா, இந்திராவோட நானும் டெல்லி போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மா போன முறை மாதிரி திட்டுவாங்களோ? இதை எப்படி கேட்கறது அம்மா கிட்ட? ஏ கௌதம், நீயும் கூட போறல்ல? ஏன் எதுக்கு கௌதம் போகணும்? அதான் பெரிய கலெக்டராக போறாளே மேடம், அவ தனியாவே போகட்டும். ஏன் நீ தனியா போக மாட்டியா? அம்மா, நான் கூட. நீயே கூட்டிட்டு போயிட்டு வா கௌதம். இந்திரா, கௌதம் கூட போய் நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சிட்டு வா. உங்க அக்காவை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அத்தை. ஆமா, நானும் டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கான்னு பார்த்து சொல்றேம்மா. சரியா? வரேன்பா. சரிடா, வரேம்மா. சீக்கிரம் கிளம்பு. இந்திரா வா. என்னங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. ஜெயா, என்ன செய்யுது ஜெயா? என்னாச்சு? அத்தை, உடம்புக்கு என்ன செய்யுது? அக்கா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் எடுத்துக்கிற? அதனாலதான் உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இல்லடி, என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது சொல்லி குழப்பிட்டு இருக்காத. ஏங்க, எனக்கு உடனே அம்மனை பார்க்கணும் போல இருக்குங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன குழந்தை என் கனவுல வந்து என் வீட்டுக்கு நீ வரமாட்டியான்னு கேட்டுச்சு. இந்த மாதிரி வந்தா காமாட்சி அம்மன் தான் கனவுல வந்து அழைக்கிறதா சொல்லுவாங்க. என்ன நீங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஜெயா, அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? வா, இப்பவே போயிட்டு வந்துடலாம். சரிங்க. ஏமா, நீயும் வாயே. இல்ல மாமா, நீங்க அத்தையை கூட்டிட்டு போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு வரேன். சரிம்மா. ஜெயா, வா போலாம்.
வா. என்ன எங்க போனாலும் நான் இல்லாம போக மாட்டா. இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவ கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாம போறியா? போக்கா போ. இனிமே எங்க போனாலும் உனக்கு எந்த நிம்மதியும் கிடைக்க போறதில்ல. ஜெயா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்தனால ஏதோ கவலையில இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடானா கனவு கண்டனால தான் தூங்கலன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லைங்க, இன்னும் எனக்கு அந்த சின்ன குழந்தை காதுல பேசுற மாதிரியே இருக்கு. அது கனவு மாதிரியே இல்லைங்க. நானும் காலையில இருந்து அதை தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னவோ என் மனசு சமாதானமே ஆகல. சரிம்மா, அதான் இப்ப கோயிலுக்கு வந்துட்டோம்ல, எல்லாம் சரியா போயிடும். வா சாமி கும்பிடுவோம். வா. ஏங்க, ம், சாமி அங்கதானங்க இருக்கு, இங்க என்ன கூட்டம்? சிறப்பு பூஜை ஏதாவது இருக்கும். வா சாமி கும்பிட்டு வந்துருவோம். ம். வா. என்னம்மா, இப்ப நிம்மதியா இருக்கா? நல்ல தரிசனம் இல்ல? ஆமாங்க, நல்ல தரிசனம் தான். ஆனா என்னவோ என்னோட மனசுக்கு நிறைவாவே இல்லைங்க. எனக்கு என்னவோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் தோணுது. நம்ம வீட்டுக்கு போய் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தீனா எல்லாம் சரியா போயிடும் ஜெயா. என்னங்க, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாங்க. ம், வா. ஏங்க, இன்னும் அங்க கூட்டமாவே இருக்கு, என்னவா இருக்கும்? அதை விடு ஜெயா, கோயில் இருந்தா கூட்டம் இருக்கு தானே செய்யும். ஜெயா, நான் வரும்போதே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தயவு செய்து உன் மனசை ஃப்ரீயாவே வச்சுக்க பாரு ஜெயா. உன் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது ஜெயா. எப்படிங்க சமாதானம் செஞ்சுக்கிறது? நடந்தது என்ன சாதாரண விஷயமா? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பேரம் பேத்தின்னு நீங்களும் எவ்வளவு பேச்சு பேசிட்டு இருந்தீங்க. காவியா குழந்தை உண்டான நாள்ல இருந்து எவ்வளவோ பிரச்சனைங்க வந்தாலும் நமக்கு பேர குழந்தை பிறக்க போகுது, நம்ம கவலையெல்லாம் தீந்துரும்னு நான் எவ்வளவு கனவோட இருந்தேன். ஆனா அதெல்லாம் ஒரே நாள்ல வீணா போயிடுச்சே. நம்ம கஷ்டத்தை விடு ஜெயா. ஆனா காவியாவை கண்கொண்டு பார்க்கவே முடியல ஜெயா. சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்த புள்ள. ஆனா கதிரு இவ்ளோ அந்த புள்ளைக்கு கொடுமை செஞ்சும் கூட கடிஞ்சு ஒரு வார்த்தை அந்த புள்ள பேசல. அதுவும் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை ஆயிடுச்சு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஜெயா. ஆமாங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கதிருக்கு என்ன பிடிக்கல, எனக்கு வாழவே விருப்பம் இல்ல, என்னோட குழந்தைய மட்டும் காப்பாத்துங்கன்னு சொன்ன அன்னைக்கே நான் உடைஞ்சு போயிட்டேங்க. யார் யார் வீட்லயோ என்னென்னமோ கொடுமைங்களை பார்த்திருக்கோம். ஆனா நம்ம வீட்லயே இப்படி ஆனதுதாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. ஜெயா, எல்லாம் சரியாயிரும் ஜெயா. கதிரை ஒரே அடியா நெருக்கணும்னா அவன் வீட்டை விட்டு போனாலும் போயிடுவான் ஜெயா. இந்திராவும் கௌதமும் டெல்லியில இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். பார்க்கலாங்க, கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ. கடவுள் நமக்கு என்ன நினைக்கிறாரோ அத சொல்றதுக்கு தான் இந்த சித்தர் சாமி இங்க வந்திருக்கிறாரு. என்னமோ இவரை நம்ம பார்த்ததே நம்ம அதிர்ஷ்டம்தாக்கா. என் மருமக வீட்டுக்கே வரமாட்டான்னு நினைச்சோம். கோர்ட்டு கேஸ் ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். ஏங்கா, உன் சம்மந்தி வீடு பெரிய இடம் இல்ல? ஆமாண்டி, சித்தர்கிட்ட வந்து கேட்டேன். அவர்தான் உன் மகனுக்கு கண்டம் இருக்குது,
முடிஞ்ச உடனே உன் மருமக வீட்டுக்கு வந்துருவா, ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப எல்லாமே நடக்குதுடி. ஒரு சொல்லு மாறல பத்தியா? எல்லாருக்கும் அப்படிதானாமே. சரோஜாக்கா சித்தர் சொன்ன இடத்துல போய் தொலைச்ச நகைய பார்த்தாலாம், அப்படியே அந்த நகை இருந்துச்சாக்கா. பாத்தியா? ஆ. நான் சொன்னேன்ல. ஏம்மா, யார் அந்த சித்தரு? நீங்க இந்த ஊருக்கு புதுசாங்க? ஆ, ஆமாங்க, கொஞ்ச மாசம் முன்னாடி தான் இங்க வந்தோம். அதான் உங்களுக்கு தெரியல. அங்க பாருங்க, அங்க கும்பலா இருக்காங்கல்ல, அவர் அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேரு கடுவலி சித்தரு. அவர் சொன்னா எல்லாம் அப்படியே நடக்குங்க. ஏமா, அவர் எப்பவும் இந்த கோயில்ல தான் இருப்பாருங்களா? இல்லைங்க சார், அந்த சித்தர் சாமி காத்து மாதிரி எப்ப எங்க இருப்பாருன்னே தெரியாது. நாங்களே இன்னைக்கு இங்க இருக்காருன்னு கேள்விப்பட்டு தான் ஓடி வந்தோம். திடீர்னு வருவாரு, நாம பணம் கொடுத்தா மட்டும் அதை வாங்கி நம்ம கிட்டே கொடுத்துருவாரு. ஆனா எல்லாமே சரியா சொல்லிடுவாரு. ஏங்க, அவர்கிட்ட நாமளும் போய் கேட்கலாமாங்க? இல்ல ஜெயா, எதுக்கு இதெல்லாம்? அவர் எதுவும் மனசு சங்கடப்படுற மாதிரி சொல்லிட்டா அப்புறம் வருத்தமாயிடும். ஐயா அப்படி சொல்லாதீங்க. நீங்க இந்த கோயிலுக்கு வந்தது கூட இந்த சித்தர் சாமி வேலையா தான் இருக்கும். போய் அவர்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்லி கேளுங்க. ஆமாமா, போங்க. உங்களை பார்த்தா ரொம்ப தளர்ந்த மாதிரி இருக்கீங்க. சீக்கிரம் போங்க. சித்தர் சாமி ரொம்ப நேரம் இங்க தங்க மாட்டாரு. சீக்கிரம் போங்க. ஆ, சரிங்க. ஏங்க, அவர்கிட்ட நாம போய் கேட்போங்க. ம், சரி ஜெயா. ஆ, வாங்க. வணக்கம் சாமி. நாங்க இப்பதான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கோம். சாமி, உங்களை பத்தி எல்லாரும் ரொம்ப உயர்வா சொல்றாங்க. எங்க குடும்பம் தீராத கஷ்டத்துல இருக்கு சாமி. எல்லாருமே மனசு விட்டு போயிருக்கோம். நீங்க தான் சாமி ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லணும். எத்தனையோ வருஷமா என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்ல. இப்பதான் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. ஆனா அது எங்க கைக்கு வந்து சேராமையே அணைஞ்சு போச்சு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? என் குடும்பத்துக்கு என்ன சாபம்னே தெரியலையே. ஏன் சாமி எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? சாமி, நிம்மதி தேடி நாங்க கோயிலுக்கு வந்தோம். வந்த இடத்துல உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சாமி. நீங்க தான் ஏதாவது சொல்லணும் சாமி. ஆமா சாமி, நீங்க தான் ஏதாவது சொல்லணும். ஜெயா, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ஜெயா. வா போலாம். மா, உங்க கையில இருக்க பழத்தை கொடுமா, அப்பதான் சித்தர் சாமி பேசுவாரு. சாமி, இந்தாங்க சாமி பழம். குடும்பம் விளங்க ஒரு வாரிசு வேண்டாமா? ஏன் எங்க குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு? நிறமாசமா இருந்த என் மருமகளை நான் நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். அப்புறம் ஏன் அந்த கடவுள் என் வாரிச பறிச்சிட்டாரு? என் குடும்பத்துக்கு அந்த உயிர் வந்து சேர கொடுப்பன இல்லையா?
ஆஹா, சித்தர் சாமி கண்ணை திறந்துட்டாரு. எல்லாரும் கும்பிடுங்க. என்ன சின்னவ கனவுல வந்து வான்னு கூப்பிட்டாளா? ஜெயா, கனவுல குழந்தை வந்து வான்னு கூப்பிட்டுச்சுன்னு சொன்னில ஜெயா? ஆமாங்க, ஆமா சாமி. குறும்புக்காரி, என்ன அதுக்குதான் இங்க வர சொன்னாலோ? தெரியும் தெரியும். மா, உங்க வேண்டுதலை கேளுங்கம்மா. சாமி இப்படி கண்ணை திறந்து பார்த்து பேசுறது அபூர்வம். கேளுங்கம்மா. சாமி, என் குடும்பத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. அநியாயமா ஒரு உயிரை தொலைச்சிட்டோமேன்னு எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. உயிர் உயிர் உயிரை தொலைக்க முடியுமா? காத்த அடக்க முடியுமா? சாமி, நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல சாமி. உயிர் அழியாது, அங்கதான் இருக்கும். மறைஞ்சிருக்கும். எதுவும் நடக்கல, எதுவும் கையை விட்டு போகல. உன் கையை நீட்டு. உன் கையை திறக்காம அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் அம்மன் கிட்ட வை. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்பிக்கையை விடாத. முதல்ல நீ அழாத. வீட்ல அழுதுகிட்டு இருக்கிற தாய போய் தேத்தி விடு. போ, இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான். சரிங்க சாமி, நீங்க சொல்றத நாங்க அப்படியே நம்புறோம். May I come in, sir? Yes, come in. Good morning, sir. Good morning. Sit down. Thank you, sir. I'm Indra from Tamil Nadu. My resume. Good. Congratulations, Indra. நீங்க நல்லதா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அப்போ இன்டர்வியூ எப்படி பண்றீங்கன்னு பார்த்துடலாமா? ஷோர் சார், பார்த்துடலாம். இந்திரா, உங்க ஃபைலை பார்த்தா நீங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது. அதுவும் உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ஐஏஎஸ் ஆகணுங்கிற மோட்டிவ் எங்க எப்படி வந்துச்சு? நீங்க சொல்ற அத்தனை காரணங்களால தான் சார் இந்த மோட்டிவே வந்துச்சு. இல்ல, புரியல. கொஞ்சம் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமா சார், சின்ன கிராமத்துல பிறந்ததுனால எங்களுக்கு பெரும்பாலும் கல்வி வாய்ப்புகளை பத்தி எதுவுமே தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாம பெண்களுடைய படிப்பு ஊரை விட்டு தாண்டி போக கூடாதுங்கிற கட்டுப்பாட்டுனால +2 வர வரைக்கும் உள்ளூர்ல படிக்க வச்சுட்டு வெளியூருக்கு கல்லூரிக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. இதெல்லாம் என்ன ரொம்ப பாதிச்சுது. இந்த இடத்துல இருந்து ஒரு முக்கியமான இந்திய ஆட்சி பணியில பங்கு பெறுறது கஷ்டம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஊருக்கு சின்ன வயசுல ஒரு கலெக்டர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என் ஊரே பெரிய மரியாதை கொடுத்துச்சு. அப்போல இருந்து என் தடைகளை மீறி அந்த இடத்துக்கு நான் வரணும்னு
நான் போராடிக்கிட்டே இருந்தேன். கடைசியா நான் இப்போ இங்க வந்திருக்கேன். குட், இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஓகே இந்திரா, இது வழக்கமான கேள்விதான். நீங்க ஐஏஎஸ் ஆகி என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கலெக்டர் ஆயிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்களான்னு பெரிய சந்தேகம்தான். நீங்க சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க? கண்டிப்பா நான் இந்த நாட்டோட பொறுப்பான குடிமகளா இருப்பேன் சார். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ஆட்சி பணியில இருக்கிறதால எனக்கு கொடுக்கப்படுற உரிமைகளையும் கடமைகளையும் நான் நல்ல விதமா உபயோகிப்பேன். முக்கியமா கிராமப்புறத்து கல்வி, பெண்களுக்கான சுய முன்னேற்றம், பெண்கள் யாரையும் நம்பாம பொருளாதார ரீதியா முன்னேறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குறது. இந்த டைரக்ஷன்ல போகாம ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கோம். இது அந்த வழி காமிக்கவே இல்லையே. டிரைவர், எங்க போறீங்க? ஐ மீன், வேர் ஆர் யூ கோயிங்? டெல் மீ. என்ன பண்றீங்க? வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. யாரா நீ? ஏய், வண்டி நிறுத்துடா. டேய், நிறுத்துங்க. ஸ்டாப் தி கார். கௌதம், கௌதம் சொல்லு கௌதம். ஏய், யாரா நீ? ஏய்,